எத்தனை பேர் மல்லிகா பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக மைல்டான காரத்தில் வெள்ளாடு கறி வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போனது வந்து எப்படிடா பிரியாணி இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். வீடியோவும் எடுத்தேன். அதுக்கப்புறம் பிரியாணி வாங்குறதுக்காக க்யூவில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் தனியாகவும் வந்து சாப்பிட்டாங்க, ஃபேமிலி கூடயும் சாப்பிட்டாங்க. அதாவது வந்து பிரியாணிக்கே ஒரு தனியான ஒரு இடம், தனியான ஒரு ரெஸ்டாரண்ட்டு சூப்பராக இப்போ ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே மட்டன் ரிலேட்டடாக தான் ரெசிபீஸ் எல்லாம் இருக்கும். சிக்கன் 65ல் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 சிக்கன் ஐட்டமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டன் ரிலேட்டடாக தான் இருக்கும். சிக்கன் பிரியாணி கிடைக்காது, ஒன்லி மட்டன் பிரியாணி தான். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி, லிவர் ஃப்ரை, அதுக்கப்புறம் 65 வாங்கியிருந்தோம். ஒவ்வொன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட தான் முடியல பசங்களை வச்சுட்டு. எனக்கு வந்து ஏதோ ரொம்ப ஒரு பாய் வீட்டு பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.